Hello students, welcome to Account Simplified. இன்றைக்கி நம்ம 12th accountancyயோட 5th chapter 3rd sum என்ன பார்க்கலாம். OVI and Kavya are partners sharing profits and losses in the ratio of 5:3. They admit Agalya into the partnership firm. Their balance sheet on 31st March is also as follows. நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டிஸ் அசட்ஸ் ரெண்டு சைடு நார்மலாக இப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் ரிசர்வ் இருக்குது பாருங்களேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஒரு ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் பேர்லேருந்து தருது அது ஒரு ரிசர்வ், அதுக்கப்புறம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், இந்த மூணுமே ரிசர்வ் இருக்குது. இந்த மூணு ரிசர்வையும் நம்மளுக்கு பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மூணு ரிசர்வையும் என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்க சொன்னாங்க முன்னாடி 5:3 ரேஷியோவில். இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா எப்பவும் போல் ஜேர்னலுக்கு டேட்டு பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் கிரெடிட்டில் எழுதிக்கோங்க. டேட் கொடுத்துருக்காங்க 2019 March 31. நம்மளுக்கு என்னெல்லாம் ரிசர்வ் கொடுத்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு, ஜென்ரல் ரிசர்வ்னு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டாக, மூணோடது டோட்டல் எழுதிக்கோங்க 40,000, 8,000, 12,000. இப்போ என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்க சொன்னாங்க, 5:3 ரேஷியோவா. அப்போது இது மூணையும் டோட்டல் பண்ணால் 60,000 ருபீஸ். 60,000 இன்ட்டு 5/8, 60,000 இன்ட்டு 3/8. இப்போ வந்து 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸு, 60,000 வந்து 15 டைம்ஸு, 15 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 1 டைம்ஸு, 15,000 வந்து 7,500. 7,500 இன்ட்டு 5னா 37,500 ருபீஸு, 37,500. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 4 வந்து 8 டேபிளில் 2 டைம்ஸு, 60,000 வந்து 15 டைம்ஸு, 15,000 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 2 1 டைம்ஸ், 15,000 வந்து 7,500. 7,500 இன்ட்டு 3ங்கிறது 22,500 ருபீஸ் வரும். 22,500. சம் அதோட முடியுது. நரேஷன் எழுதிக்கோங்க. பீயிங் ரிசர்வ்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அவ்வளோதான். ரிசர்வ் டிஸ்ட்ரிபியூட்டட். சம் அதோட முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.